தமிழ் கூறும் நல்லுலகில் பக்தி மார்க்கத்தை வேரூன்றச் செய்த பெருமை 12 ஆழ்வார்களையே சாரும். அவர்களில் முதல் 3 ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் ஆகியோர் முதல் ஆழ்வார்கள் என போற்றப்படுகின்றனர். இவர்களில் இரண்டாமவராக அவதரித்து திருமாலின் மீது கொண்ட பேரன்பால் தன் உள்ளத்தையே விளக்காக ஏற்றியவர் பூதத்தாழ்வார். அவரது அவதாரம் முதல் திருக்கோவலூரில் மூவரும் சந்தித்த அந்த பெருமழை காலம் வரை உள்ள ஒவ்வொரு காட்சியையும் இங்கே விரிவாக காண்போம். வங்க கடலின் அலைகள் ஓயாமல் கரையை முத்தமிட்டு திரும்பிக் கொண்டிருந்தன. கடல் காற்றின் ஈரம் அந்த ஊர் முழுவதும் பரவியிருந்தது. இயற்கை அன்னையின் மடியில் அமைந்திருந்த அந்த திருக்கடல் மல்லையில் ஒரு நந்தவனம். அந்த நந்தவனத்தில் குருக்கத்தி கொடிகள் படர்ந்து பூத்து குலுங்கின. அந்த அதிகாலை பொழுதில் குருக்கத்தி மலர்களின் நறுமணம் எங்கும் வீசியது. அப்பொழுது அந்த நந்தவனத்தில் உள்ள ஒரு பெரிய அழகிய குருக்கத்தி மலரில் ஒரு தெய்வ குழந்தை அவதரித்தது. அக்குழந்தையின் முகத்தில் சாதாரண மானிடர்களிடம் காண முடியாத ஒரு திவ்யமான தேஜஸ் வீசியது. அக்குழந்தை வேறெவருமல்ல, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனின் கைகளில் தவழும் 5 ஆயுதங்களில் ஒன்றான கௌமோதகி எனப்படும் கதாயுதத்தின் அம்சமே ஆகும். திருமாலின் பெருமையை உலகிற்கு உணர்த்த தாயின் கருவில் உதிக்காமல் இயற்கையின் மடியில் ஒரு மலரில் அவதரித்தார் பூதத்தாழ்வார். வளர்ந்து வாலிப பருவத்தை எட்டிய அவருக்கு பூதத்தார் என்ற பெயர் நிலைத்தது. இதற்கு 2 முக்கிய காரணங்கள் உண்டு. ஒன்று, அவர் எப்பொழுதும் உலகியல் ஆசைகளில் ஈடுபாடு கொள்ளாமல் எம்பெருமானின் கல்யாண குணங்களையே நினைத்து உருகினார். இறைவனின் மீது அவர் கொண்ட பக்தி ஒருவரை பிடித்துக் கொள்ளும் ஆவேசம் போல, பூதம் போல அவரை ஆட்கொண்டது. பகவானின் நினைவிலேயே பித்தன் போல தன்னிலை மறந்து சுற்றித் தெரிந்ததால் அவரை பூதத்தார் என்றனர். 2வது காரணம், உயிர்களிடத்தில் அவர் காட்டிய அளவற்ற கருணை. சர்வ பூதங்களிடத்தும் அனைத்து உயிர்களிடத்தும் சமமான அன்பும் தயையும் கொண்டிருந்ததால் அவருக்கு இப்பெயர் அமைந்தது. கையில் எந்த உடைமையும் இன்றி எந்த ஒரு இடத்திலும் நிலையாக தங்காமல் திருவரங்கம், திருப்பதி போன்ற பல்வேறு திவ்ய தேசங்களுக்கு கால்நடையாகச் சென்று இறைவனை பாடி பரவி ஒரு நாடோடி துறவியாக வாழ்ந்து வந்தார். பூதத்தாழ்வார் தன்னுடைய இறை பயணத்தில் திருக்கோவலூரை வந்தடைகிறார். பகல் முழுவதும் இறைவனை தரிசித்துவிட்டு இரவு நேரம் நெருங்குகிறது. வானம் இருண்டு, கருமேகங்கள் திரண்டு காதை கிழிக்கும் இடி முழக்கத்துடன் பெருமழை கொட்டத் தொடங்குகிறது. மழையிலிருந்து ஒதுங்குவதற்காக பூதத்தாழ்வார் அங்குள்ள மிருகண்டு முனிவரின் ஆசிரமத்தின் ஒரு சிறிய தாழ்வாரத்திற்கு இடைகழிக்கு வருகிறார். அந்த தாழ்வாரம் எவ்வளவு சிறியது என்றால் ஒருவர் மட்டுமே படுக்கலாம் என்ற அளவிலானது. அங்கே ஏற்கனவே ஒருவர் படுத்துறங்கிக் கொண்டிருப்பதை இருளில் உணர்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, காஞ்சிபுரத்தில் அவதரித்த முதலாவது ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வார் மிகவும் பணிவாக, சுவாமி, வெளியே பெருமழை பெய்கிறது, நான் உள்ளே வரலாமா என்று கேட்க, உள்ளே இருந்த பொய்கை ஆழ்வாரும் அதே அன்புடன், வாருங்கள் சுவாமி, இந்த இடம் ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், நாம் இருவரும் அமர்ந்து கொண்டே எம்பெருமானின் புகழை பேசுவோம் என்று வரவேற்று அமரச் செய்தார். சிறிது நேரம் கழித்து வெளியே மழையில் நனைந்தபடி இன்னொரு குரல் ஒலிக்கிறது. அது மயிலாப்பூரில் அவதரித்த 3வது ஆழ்வாரான பேயாழ்வார். அவரையும் அந்த 2 ஆழ்வார்களும் இன்முகத்துடன் வரவேற்கிறார்கள். இப்போது அவர்கள், வாருங்கள் சுவாமி, இந்த இடம் இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் என்று கூறி மூவரும் அந்த இருள் சூழ்ந்த சிறிய தாழ்வாரத்தில் நெருக்கமாக நின்று கொண்டு திருமாலின் பெருமைகளை பற்றி ஒருவருக்கொருவர் பேசி மகிழ்கின்றனர். 3 பரம பக்தர்களும் உலகை மறந்து அந்த நள்ளிரவில் மழையின் சத்தத்திற்கு இடையே இறைவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென அவர்கள் மூவருக்கும் நடுவே ஒரு விவரிக்க முடியாத நெருக்கடி ஏற்படுகிறது. யாரோ 4வதாக ஒரு நபர் அவர்கள் நடுவே புகுந்து அவர்களை நெருக்குவது போல ஒரு உணர்வு. அந்த பெருமழையில் காரிருளில் தங்களை முட்டித் தள்ளும் அந்த 4வது நபர் யார் என்று பார்க்க இருவருக்கும் ஆவல் எழுகிறது. ஆனால் கும்மிருட்டு, ஒன்றும் தெரியவில்லை. இருளை விளக்க வேண்டும். அதற்காக பொய்கை ஆழ்வார் ஒரு விளக்கினை ஏற்றுகிறார். ஆனால் அது சாதாரண விளக்கல்ல, வையம் தகழியா வார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, பூமியே அகல் விளக்காக, சுற்றியுள்ள கடலே நெய்யாக, ஒளிரும் சூரியனையே சுடராக கொண்டு ஒரு தீபத்தை ஏற்றுகிறார் பொய்கை ஆழ்வார். இது புற இருளை, வெளிச்சமின்மையை விளக்க ஏற்றிய விளக்கு. இந்த இடத்தில்தான் பூதத்தாழ்வாரின் பெருமை முழுமையாக வெளிப்படுகிறது. புற இருளை பொய்கையார் நீக்கிவிட அக இருளை, அறியாமையை நீக்கி வந்திருக்கும் இறைவனை காண பூதத்தாழ்வார் தனது பங்கிற்கு ஒரு ஞான விளக்கினை ஏற்றுகிறார். அவர் பாடிய அந்த பிரசித்தி பெற்ற பாசுரம் இதோ: அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை எடுதிரியா நண்புருகி, ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு, ஞானத் தமிழ் புரிந்த நான்.
இதற்கான விளக்கம் யாதெனில் பூதத்தாழ்வார் எங்கும் தேடி பொருட்களை கொண்டு வரவில்லை. தனக்குள்ளேயே அந்த விளக்கை காண்கிறார். திருமாலின் மீது தான் கொண்டுள்ள மாறாத அன்பு என்பதையே விளக்கின் அகலாக வைக்கிறார். இறைவனை காண வேண்டும் என்று தன்னுள் பொங்கி எழும் எல்லையற்ற ஆர்வத்தையே அந்த விளக்கில் ஊற்றப்படும் நெய்யாக மாற்றுகிறார். இறைவனின் நினைவால் இனிமையாக உருகி கொண்டிருக்கும் தனது மனதையே அந்த நெய்யில் நனையும் திரியாக இடுகிறார். இந்த மூன்றும் சேர்ந்த விளக்கின் மூலம் மெய்ஞானம் எனப்படும் ஒளியை சுடராக ஏற்றி அந்த காரிருளில் நின்று கொண்டிருந்த நாராயணனுக்கு காட்டுகிறார். திருக்கோவலூரில் இறைவனின் தரிசனம் பெற்ற பிறகு அந்த ஆனந்த பரவசத்தில் பூதத்தாழ்வார் பாடிய 100 பாசுரங்களின் தொகுப்பே 2ஆம் திருவந்தாதி எனப்படுகிறது. அந்தாதி என்பது ஒரு பாடலின் இறுதிச் சொல்லோ எழுத்தோ அடுத்த பாடலின் தொடக்கமாக அமையும் ஒரு அழகிய தமிழ் இலக்கிய வடிவமாகும். இந்த 100 பாசுரங்களிலும் பூதத்தாழ்வார் இறைவனின் பெருமைகளை, அவதாரங்களை, குறிப்பாக ராம, கிருஷ்ண, வாமன அவதாரங்களை மிகவும் உருகி பாடியுள்ளார். ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்திக் கொள்வதிலிருந்தே தமிழின் மீதும் ஞான மார்க்கத்தின் மீதும் அவர் கொண்டிருந்த பிடிப்பை உணரலாம். பொய்கை ஆழ்வார் உலகை கொண்டு இறைவனை கண்டார். பூதத்தாழ்வாரோ மனதை கொண்டு இறைவனை கண்டார். ஞானமும் அன்பும் பக்தியும் சேர்ந்தால் மட்டுமே இறைவனை உணர முடியும் என்ற மாபெரும் தத்துவத்தை எளிய தமிழ் வார்த்தைகளால் உலகிற்கு பறைசாற்றியவர் அவர். திருக்கோவலூரில் பொய்கை ஆழ்வார் மற்றும் பேயாழ்வாருடன் இணைந்து இறைவனை தரிசித்த பிறகு பூதத்தாழ்வார் அங்கேயே தங்கிவிடவில்லை. ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று தன்னை கூறிக்கொண்டவர் தான் பெற்ற அந்த பேரின்பத்தை உலகம் முழுவதும் பரப்ப எண்ணினார். அவர் தனது முதிர்ந்த வயதில் கால்கள் தேய பல திவ்ய தேசங்களுக்கு சென்றார். காஞ்சிபுரம், திருவேங்கடம், திருவரங்கம் என ஒவ்வொரு இடத்திலும் பாசுரங்களை பொழிந்தார். அவரது மேனி மெலிந்திருக்கலாம், ஆனால் அவரது உள்ளத்தில் எரியும் அந்த ஞானச் சுடர் முன்பை விட பிரகாசமாக இருந்தது. எங்கு சென்றாலும் மக்கள் அவரிடம் ஞான உபதேசம் பெறக்கூடினர். ஆனால் அவர் யாரையும் சீடர்களாக பார்க்கவில்லை. மாறாக அனைவரையும் அந்த பரந்தாமனின் குழந்தைகளாகவே பார்த்தார். வாழ்வின் நிறைவு பகுதியில் தான் அவதரித்த இடமான திருக்கடல் மல்லைக்கே மீண்டும் திரும்பினார் பூதத்தாழ்வார். தான் எந்த குறுக்கத்தி புதரில் அவதரித்தாரோ அங்கேயே அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்தார். அவருக்கு பசி எடுத்தால் யாராவது கொண்டு வந்து தரும் உணவை ஏற்பார். இல்லையெனில் அவனே எனக்கு அமுது என்று கூறி பட்டினி இருப்பார். கடல் அலைகளின் ஓசை அவருக்கு பாஞ்சஜன்யத்தின் நாதமாகவே கேட்டது. அந்த பகுதியின் எம்பெருமானான தலசயன பெருமாளை நோக்கி பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பதே அவரது நித்திய பணியானது. பூதத்தாழ்வாரின் பூத உடல் மெல்ல தன் சக்தியை இழக்கத் தொடங்கியது. ஆனால் அவரது கண்கள் மட்டும் ஒருவித அதீத ஒளியுடன் இருந்தன. தனது கடமையை செய்து முடித்துவிட்ட நிறைவு அவரிடம் தெரிந்தது. தான் பாடிய 2ஆம் திருவந்தாதி உலகம் உள்ளவரை தமிழால் இறைவனை வழிநடத்தும் என்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது. வைணவ ஐதீகத்தின்படி முதலாவதாக அவதரித்த பொய்கை ஆழ்வார், 2ஆவதாக வந்த பூதத்தாழ்வார் மற்றும் 3ஆவதாக வந்த பேயாழ்வார் ஆகிய மூவருமே சமகாலத்தில் ஒரே மாதிரியான நிலையில் பரமபதம் அடைந்ததாக கூறப்படுகிறது. ஒரு நாள் பூதத்தாழ்வார் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது அவரது ஆத்மா அந்த பரந்தாமனின் திருவடிகளில் ஒன்றர கலந்தது. அவர் ஒரு சாதாரண மனிதராக இறக்கவில்லை. மாறாக அவர் எந்த கௌமோதகி எனும் கதாயுதத்தின் அம்சமாக வந்தாரோ மீண்டும் அந்த ஆயுதமாகவே இறைவனின் கையில் போய் சேர்ந்தார். ஆழ்வார்களை பொறுத்தவரை மரணம் அடைதல் என்ற சொல் பயன்படுத்தப்படுவதில்லை. அதற்கு பதிலாக திருவடி அடைதல் அல்லது பரமபதம் ஏகுதல் என்றே அழைக்கிறோம். பூதத்தாழ்வார் தனது லீலையை முடித்துக்கொண்டு வைகுந்தத்திற்கு திரும்பினார். இன்று நீங்கள் மகாபலிபுரம் சென்றால் அங்கே பூதத்தாழ்வாருக்கென தனி சன்னதி இருப்பதை காணலாம். அவர் அவதரித்த அந்த நந்தவனம் இன்றும் புனிதமாக போற்றப்படுகிறது. பூதத்தாழ்வார் உடல் ரீதியாக மறைந்திருக்கலாம், ஆனால் அவர் ஏற்றிய அன்பே தகலியா என்ற ஞான விளக்கு இன்றும் வைணவ கோயில்களில் தினசரி ஓதப்படுகிறது. அவர் தமிழுக்கு தந்த அந்தாதி முறை இன்றும் பக்தி இலக்கியத்தின் சிகரமாக உள்ளது. பூதத்தாழ்வாரின் வாழ்க்கை வெறும் பக்தி பரவசம் மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான தத்துவ பயணம். அகங்காரம், மமகாரம் ஆகியவற்றை விடுத்து உள்ளத்தில் அன்பை வளர்த்து அதையே இறைவனுக்கான காணிக்கையாக மாற்ற முடியும் என்று வாழ்ந்து காட்டியவர். திருக்கடல் மல்லையில் ஒரு பூவில் தொடங்கி திருக்கோவலூரில் ஒரு ஞானச் சுடராக உருவெடுத்து இன்று வரை 4000 திவ்ய பிரபந்தம் மூலம் அனைவரின் இதயங்களிலும் அவர் ஏற்றப்பட்ட ஞானச் சுடர் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.